அஞ்சாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அஞ்சாவது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். யோந்தஸ் சுகோ அந்தராராமஸ் ததாந்தர்ஜோதிரேவ யஹ स योगी ब्रह्म निर्वाणम् ब्रह्म பூதோதிகச்சதி. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. எவன் ஒருவன் அந்த சுக தனக்குள் சுகமாக அந்த ஆராம தனக்குள் செயல்பட்டு இன்புறுதல் ததா கூட அந்த ஜோதி தனக்குள் பார்ப்பவன் ஏவ நிச்சயமாக யா எவன் ஒருவன் ச அவன் யோகி யோகி பிரம்ம நிர்வாணம் பரத்தில் முக்தி பிரம்மபூத தன்னுணர்ந்த நிலையில் அதிகச்சதி அடைகின்றான். எவன் ஒருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ தனக்குள் பார்வை செலுத்துகின்றானோ அவனே உண்மையில் பக்குவமான யோகியாவான். அவன் பரத்தில் முக்தி பெற்று பரத்தையே அடைகின்றான். பொருளுரை. தனக்குள் இன்பத்தை காணவில்லை எனில் மேலோட்டமான இன்பத்தை தரும் வெளிப்புறச் செயல்களிலிருந்து எவ்வாறு ஓய்வு பெற முடியும்? முக்தி பெற்றவன் உண்மையான அனுபவத்தினால் மகிழ்ச்சியை சுகிக்கின்றான். எனவே அவனால் எங்கு வேண்டுமானாலும் தனியாக அமைதியாக அமர்ந்து வாழ்வின் செயல்களை தனக்குள் அனுபவிக்க முடியும். அத்தகு முக்தி பெற்றவனுக்கு வெளிப்புறத்தில் உள்ள பௌதீக சுகத்தில் இனிமேல் ஆசை இல்லை. இந்நிலை பிரம்மபூதா என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையை அடைந்தவன் முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வது நிச்சயம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साकर्जातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं च हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी
वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारि निर्विशेष शून्यवादी पश्चातदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் அவர் பல லெக்சர்ஸில் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு மனிதன் கண்டிப்பாக சில கேள்விகள் கேட்டே ஆகணும் அப்படிங்கிறார். மனுஷன் அப்படின்னா சில கேள்வி கேட்கணும். அதில் முதல் கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, நான் ஏன் கஷ்டப்படுறேன்னு கேட்கணும். ஏன்னா அது கேட்காம வருது. கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்கணும். அப்புறம் அந்த கேள்வி தொட்டு போச்சுன்னா அப்படியே அப்புறம் நான் யாருன்னு தெரியணும். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, உலகத்தில் இது நடக்கிறது, இந்த கேள்வி கேட்டாகும். ஸோ கிருஷ்ணா கிளியராக பகவத்கீதை அவர் பேச ஆரம்பிச்சோன்னு சொல்கிறார், முதல்ல நாம் யாருன்னு தான் பேசுகிறார் கிருஷ்ணா. உண்மையிலே நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே சந்தோஷம் வரும் அப்படின்னு அது உள்ளதாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் கூட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா, மொழிபெயர்ப்பு? எவன் ஒருவன் தனக்குள் சுகமாக உள்ளானோ, தனக்குள் செயல்பட்டு இன்புறுகின்றானோ, தனக்குள் பார்வையை செலுத்துகின்றானோ, அவனே உண்மையில் பக்குவமான யோகியாவான். ஓகே. ஸோ கிருஷ்ணர் சொல்றார் உள்ள அப்படிங்கிறார். உண்மையிலே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா உள்ளதான் ஒர்க் பண்ணணும். பொதுவாக இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வெளியில் ஒர்க் அதிகம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பேர் வேணும், வெளியில் தான் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி கிடைக்கவே கிடைக்காதுன்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். கிடைக்கவே கிடைக்காது அவங்களுக்கு. என்ன ஒர்க் பண்ணாலும் கிடைக்காது. உள்ளதான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அது உள்ள ஒர்க் பண்ணுறது அப்படின்னா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது உள்ளதான் வேலை. ஆக்சுவலி வெளியில் அதுக்கு வேலை கிடையாது. ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிற அது உள்ள அப்படிங்கிறார். அவங்க தான் தப்பிப்பாங்க அப்படிங்கிறார் கிருஷ்ணா. அந்த பொருளுரையில் ஒரு சென்டென்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. 2வது சென்டென்ஸ் பொருளுரையில் படிங்களா? 2வது சென்டென்ஸ் உண்மையான அனுபவம் சம்திங் படிச்சிங்க. முக்தி பெற்றவன் உண்மையான அனுபவத்தினால் மகிழ்ச்சியை சுகிக்கின்றான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையான அனுபவங்கிறார் சில பிரபுபாத். இது உண்மை. இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்துக்குமே பொய்யான அனுபவம் தான் ஜாஸ்தி. உண்மை அனுபவம் மேபி இல்லைன்னு சொல்லலாம். தென் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். எஸ், இது அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோம். எப்படி காமால வந்தவங்களுக்கு சக்கரை கசக்கும். உண்மையில அந்த கசப்பை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா கிடையாது. அவங்க உண்மையில கசப்பை ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கசப்பான அனுபவங்கிறது உண்மை கிடையாது. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அது பொய்யான அனுபவம் தான். ஏன்னா சக்கரை ஆக்சுவலி கசக்காது, அது இனிக்கும். ஆனால் இவங்களுக்கு கசப்பான அனுபவம் வருது. பட் அது பொய்யான அனுபவம், உண்மையான அனுபவம் கிடையாது. அது மாதிரி நமக்கு நம்ம லைஃப்பில் எல்லாமே பொய்யான அனுபவம் தான், உண்மையான அனுபவம் கிடையாது. இது புரிஞ்சது ரொம்ப கடினம். ஆனால் கிருஷ்ணர் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் ஸ்டார்டிங்கில் பேசுகிறார், உனக்கு பொய்யான அனுபவம் தான் கிடைக்குது அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன், உன் புலன்கள் அப்படி ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் லைக்
இந்த காமால வந்தவனுக்கு கசக்குது இல்லையா? ஏன் கசக்குதுன்னா உடம்பு கெட்டு போனதுனால தான் கசக்குது. உடம்பு கெட்டு போயிடுச்சு, அதனால கசக்குது. அது மாதிரி நம்ம மனசு கெட்டு போனதுனால நமக்கு ஆக்சுவலி இந்த உலகத்தில் பொய்யான அனுபவங்கள் தான், உண்மை அனுபவம் நமக்கு கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. ஸோ அது புரிஞ்சுக்கணும்னா பகவான் நாம சொல்லத்தான் உண்மையான அனுபவம் வரும். எப்படி இந்த காமால இருக்கிறவங்களுக்கு அந்த பொய்யான அனுபவம் கசப்பு வருது, அவங்க மருந்து எடுக்கத்தான் அந்த அந்த சக்கரை இனிக்க ஆரம்பிக்கும். மருந்து எடுக்க அது இனிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி பகவான் நாம சொல்லத்தான் உண்மையான அனுபவம் நம்ம பார்ப்போம், இல்லை அது வரைக்கும் பார்க்க மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம லைஃப்பில் பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ், உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை, பேர், இது எல்லாமே இப்போ நம்ம கிடைக்கிறதுல பொய்யான அனுபவம் தான், உண்மை கிடையாது. ஆனால் உண்மை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது உண்மை கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஆனால் அதை நான் உண்மைன்னு நினைக்கும் பொழுது, அது என்னை விட்டு பிரியும் பொழுது கஷ்டமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், உனக்கு கஷ்டமாக இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படிம்பார். சிம்பிளாக அப்படி முடிச்சுக்கிறார். நீயா நினச்சிக்கிற அப்படிங்கிறாரு. அப்படி கிருஷ்ணர் சொல்கிறார், உன் புலன்கள் அப்படி சொல்லுது, பட் அது உண்மை கிடையாதுங்கிறார். அது உண்மை கிடையாதுங்கிறார். பட் நான் உண்மை 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 நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுதான் மாயங்கிறது. அது உண்மை இல்லை, ஆனால் உண்மை மாதிரி தெரியும். ஆக்சுவலி மாயை அப்படின்னு என்னென்னா இதுதான் மாயா. அது உண்மையே கிடையாது, ஆனால் உண்மை மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க, பணம் சந்தோஷம் கொடுக்காதும்பாங்க, ஜென்ரல் எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது பின்னாடி தான் போவாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, பணம்லாம் சந்தோஷம் கொடுக்காதுங்கம்பாங்க. அப்புறம் ஏன் அது பின்னாண்டியே போகிறேன்னா அதுதான் மாயா. அதுதான் மாயா. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த மாயா சக்திங்கிறது புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுலேயும் தப்பிக்கிறது அவ்வளோ ஈஸியால் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. கிருஷ்ணரே சொல்கிறார். ஸோ கிருஷ்ணர் தப்பிக்கிறது ஈஸி கிடையாது, பட் மாமேவ பிரபாத்தியந்தே, எங்கிட்ட சரணாதி பண்ண தப்பிப்பேன். இல்லைன்னா பொய்யான விஷயம் பின்னாடி தான் ஓடிக்கிட்டே இருப்போம், தெரிஞ்சும் ஓடுவோம். பாகவத்தில் ஒரு இடத்துல பிரபுபாத் எழுதுறார், மேபி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், மயான வைராக்கியம்பாங்க. இந்த மயானத்துக்கு போனால் எங்கில்லாத வைராக்கியம் வந்துடும். பயங்கர ஃபிலாசபியெல்லாம் பேசுவாங்க. வாழ்க்கை இவ்வளோ தான், எல்லாம் சம்பாதிச்சா கடைசியில் பாரு எரிச்சிட்டாங்க, இவ்வளோ தான் வாழ்க்கை. அந்த மயானத்தில் இருக்கும்போது பயங்கரமாக தத்துவமெல்லாம் பேசுவாங்க. ஒன்றும் இல்லை லைஃபு பாரு, அத்தனை சம்பாதிச்சாங்க, என்ன பண்ணா போயிட்டாங்க, கடைசியில் பயங்கரமாக பேசுவாங்க. மயானத்தை விட்டு வெளியே வந்து நல்லா மறந்துடுவாங்க, வீட்டுக்கு போய் மறுபடியும் அடிச்சுக்குவான், மறுபடியும் பழையபடி எல்லாம் இருப்பாங்க. அந்த மயான வைராக்கியம், மறுபடியும் திருப்பி அது பின்னாடியே போவான். ஸோ இந்த மாயாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இங்கே பிரபுபாத் எழுதுகிறார் உண்மையான அனுபவங்கிறார். ஸோ அப்போ இங்கே என்ன, எங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, இது உண்மையான அனுபவம் இல்லையானா எஸ், கிடையாது. பட் உண்மையான ஹஸ்பண்ட், உண்மையான ஒய்ஃப், உண்மையான குழந்தைன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு கிடையாது. இங்கே இருக்கிறது ஜஸ்ட் அ ஷேடோம்பாங்க, நிழல் மாதிரி. அது உண்மையான அனுபவம் கிடையாது, கிடையாது அது. பட் அது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். கிருஷ்ணரே சொல்கிறார் அது புரிஞ்சுக்கணுங்கிறார். இங்கேயும் பிரபுபாத் சொல்கிறார், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் உண்மையான அனுபவம். அது படிங்க தமிழ்ல சென்டென்ஸ். முக்தி பெற்றவன் உண்மையான அனுபவத்தினால் மகிழ்ச்சியை சுகிக்கின்றான். அவங்க தான் மகிழ்ச்சி வரும். யாராவது இந்த உலகத்தில் நீங்கள் கல்யாணம் ஆனவங்களை போய் கேளுங்க, உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கும்போது, ஒய்ஃபை பார்க்கும்போது சந்தோஷம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குன்னு கேளுங்க. யாரை போய் கேளுங்க கேள்வி, யாருமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்பாங்க. யாருமே எஸ் இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது, இல்லைன்னு கிடையாது, அப்படி ஒன்று இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது வைகுண்டா, அது டிஃப்ரெண்ட். பட் இங்கே இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது உண்மை கிடையாது.
ஆனால் பிரச்சனை எங்கே வருதுன்னா அந்த பொய்யான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மை நினச்சி தான் நம்ம அது வாழ்ந்துட்டுருக்கோம். ஐ திங்க் ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு உதாரணம் கூட கொடுத்துருந்தேன். சில பேர் இந்த சினிமா பார்த்து அழுகுவாங்க, நாடகம் பார்த்தாலும் அழுகுவாங்க. அது உண்மையே கிடையாது. ஆனால் அது ஏன் அழுகிறான்னு அது உண்மைன்னு நினச்சிக்கிறான் அவனை. அது என்னமோ உண்மையை நினச்சி அதை அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுவான். பட் அது உண்மை கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஆக்டிங். ஆக்சுவலி அவன் கண் முன்னாடி அந்த யாருமே கிடையாது, ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓடுது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் உண்மையிலே மனிதர்கள் இருக்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு அது உண்மையை நினச்சி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம நினைக்கிறோம் அது மாதிரி தான் நம்ம சுற்றி நிறைய அப்படி தான் இருக்கும். நிறையா விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன், ஆனால் அது உண்மை இருக்காது. ஸோ இது ஸ்ரீமத் பாகவத்தில் முதல் ஸ்லோகத்தில் வியாசர் சொல்கிறார், தேஜோவாரிம் விருதிம் வினிமயா யத்ர திசர்கோ அம்ருஷா. அவர் சொல்கிறார் வியாசர், இந்த உலகத்தில் முக்குணத்தினால செய்யப்பட்டிருக்கு. அந்த முக்குணத்தினால எல்லாமே உண்மை மாதிரி தெரியும், ஆனால் கிடையாதுங்கிறார். வியாசர் முதல் ஸ்லோகத்தில் எழுதுறார், உண்மை மாதிரி தான் இருக்கும் ஆனால் உண்மை கிடையாதுப்பா. ஆனால் இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, நான் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட் தியரட்டிக்கலாக தான் நானும் பேசுகிறேன். ஆனால் அது புரியணுன்னாலும் கிருஷ்ணர் ஒரு அனுகிரகத்தில் தான் புரியும். அவர் நாமா சொல்லணும், ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிற அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலானோ, அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. வெரி டஃப். ஏன்னா எல்லாமே கிருஷ்ணரோட சக்தி, எல்லாமே. ஸோ பட் அது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அது புரிஞ்சுக்காமல் இங்கேயும் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த முக்தி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் அவங்க சந்தோஷத்துக்கு வெளியில் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, உள்ளே தான் ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹரிநாமா சொல்லும்போது தான் நாமளும் உள்ளே ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இல்லைன்னா வெளியில் தேடிக்கிட்டே இருப்பேன், அது ஒன்றும் கிடைக்காது, என்ன தேடினாலும் கிடைக்காது. எனிவே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்ப்போம். லபந்த பிரம்ம நிர்வாணாம் ரிஷேஹ க்ஷீண கல்மஷா சின்ன துவைத யதாத்மானா சர்வபூத ஹிதே ரதா. யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ, மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தியுள்ளனரோ, மற்ற உயிர்வாளிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் உள்ளனரோ, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, அவர்கள் பரத்தில் முக்தி அடைகின்றனர். பொருளுரை: கிருஷ்ண பக்தியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளவனை மட்டுமே உலகிலுள்ள எல்லா உயிர்வாளிகளுக்கும் நற்பணி செய்பவன் என்று கூற முடியும். எல்லாவற்றின் மூலம் கிருஷ்ணரே என்னும் ஞானத்தை எப்போது ஒருவன் உண்மையாக அடைகின்றானோ, அப்போது அத்தகு உணர்வில் செயல்படும் போது அவன் அனைவருக்கும் செயலாற்றுகிறான். கிருஷ்ணரே பரம அனுபவிப்பாளர், பரம உரிமையாளர், பரம நண்பர் என்பதை மறந்துள்ளதே மனித குலத்தின் துன்பங்களுக்கு காரணம். எனவே மனித குலத்தின் இடையே இவ்வுணர்வை புதுப்பிப்பதற்காக செய்யப்படும் செயலே மிக உயர்ந்த சமூக சேவையாகும். பரத்தில் முக்தி அடைந்தவனாக இல்லாத நிலையில் ஒருவனால் இத்தகு முதல்தர சமூக நலத் தொண்டில் ஈடுபட முடியாது. கிருஷ்ண பக்தனுக்கு அவரது ஒப்புயர்வற்ற நிலையில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டிருப்பதால் அவனிடம் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுவே தெய்வீக அன்பின் நிலையாகும். அப்படி ஸோ இந்த ஸ்லோகா டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த மொழிபெயர்ப்பில் முதல் சென்டென்ஸ், யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ. ஓகே, ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் இருமைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை படித்தார். இந்த வார்த்தை பகவத்கீதையில் கிருஷ்ணா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறார். துவந்துவானே வரும். ஸோ நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி துவந்துவா. அப்படின்னா பொதுவாக நாம்பளே நம்ம மனசில் ஒரு கணக்கு போட்டுக்குவோம், இது சந்தோஷம் கொடுக்கும், இது கொடுக்காது, இது லாபம் கொடுக்கும், இது நஷ்டம் கொடுக்கும். அந்த மாதிரி நாம்பளா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், எப்பவுமே நம்ம பண்ணுவோம். கிருஷ்ணர் சொல்கிறார்,
அது எல்லா கணக்கு தப்பாக தான் இருக்குங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். முதல்ல அந்த கணக்கு போடுறது முதல் வெளிவா அப்படிங்கிறார். துவந்துவா. லைக் ஒரு உதாரணத்துக்கு சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க, இடம் எங்கே வாங்கி போடலாம், இல்லை மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டரா அதில் இன்வெஸ்ட் பண்ண பெட்டரான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் துவந்துவா. பட் சாஸ்திரம் மூலமாக பார்த்தா, சாஸ்திரம் கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், நீ எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் கஷ்டப்படுறது உறுதிங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது என்னடா இப்படி? கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் எம்எல் இருந்தால் தான் நீ சந்தோஷமாக ஏற்படுவீங்கிறார். பகவத்கீதை கிருஷ்ணன் அப்படி தான் சொல்கிறார். மற்றதெல்லாம் துவந்துவாதான். நாமளாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் எல்லாம் பொய் கணக்கு தான். அது நமக்கு தெரியாது. பொய் கணக்கு மாதிரியும் தெரியாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இது கிருஷ்ணா 9வது அத்தியாயத்தில் பேசுகிறார், கிருஷ்ணரே பேசுகிறார். ஆனால் பல கணக்கு போட்டே இருப்போம். இந்த நபர் கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமா, அந்த நபர் கல்யாணம் பண்ணிட்டான் நல்லா இருப்போமா, இல்லை ஊரை விட்டு போயிட்டான் நல்லா இருக்குமா, வெளிநாடு போயிட்டான் நல்லா இருக்குமா, ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டே இருப்போம். பட் உண்மை கிருஷ்ணரோட சம்பந்தம் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருப்போம். அதை தவிர மற்றதெல்லாம் பொய் கணக்கு தான், எல்லாமே பொய் கணக்கு. கிருஷ்ணரே அது சொல்கிறார், மாமேக்கம் சரணம் ரஜா அப்படிம்பார். நீ எங்கிட்ட சரணாதி பண்ணால் மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும், வேறு என்ன பண்ணாலும் நடக்காது உனக்கு. பட் நம்ம மனசு அப்படி தான் போகும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிற முதல்ல அதுலேருந்து வெளிவாங்கிறார். ஆனால் இந்த உலகத்தை அவ்வளோ சீக்கிரம் அது வெளியே வர முடியாது. ஏன்னா நம்ம கணக்கு போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா மனசு அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதனால கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த மனசை அவர் மேலே வைக்க சொல்கிறார். மன் மனா பவா மை அர்ப்பிதா மனோ புத்திர். இது உண்மை. நம்ம மைண்டு நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதுங்கோ நமக்கு தெரியாது. ஆக்சுவலி நமக்கு தெரியாது. நம்ம தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம், அது ஒரு பொய். தெரியாது. ஆக்சுவலி மைண்ட் எவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லி பாருங்கள், அப்போ தான் தெரியும். மைண்ட் என்னோட இந்த சுற்றுதுன்னு அப்போ தான் புரியும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது சுத்தம். அப்போ தான் புரியும் என்ன மைண்ட் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கா, இவ்வளோ சுற்றுதான்னு. ஆக்சுவலி 24 மணி நேரம் அது அப்படி தான் சுற்றுது. ஏதோ அப்போ மட்டும் கிடையாது. 24 hours மைண்டு டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது. அது கூட நமக்கு தெரியாது. கிருஷ்ண நாமா சொல்லும் பொழுது தான் அது டிஸ்டர்ப்டாக இருக்குன்னு தெரியுது. அப்படின்னா கிருஷ்ணா கூட கனெக்ட் ஆனால் தான் எது உண்மை எது பொய்னே தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஸோ மேபி பல பேர்த்துக்கு அது அனுபவம் இருக்கலாம். காலங்காலத்துலேருந்து ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது அது இவ்வளோ ஓடுதே, ஏதேதோ திங்கிங்கெல்லாம் வரும். ஆனால் 24 மணி நேரம் அப்படி தான் இருக்குது. கண்ட திங்கிங்கெல்லாம் நமக்கு கொடுக்கும், நமக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ ஒருத்தர் நாமா சொல்லத்தான் நம்ம எல்லாத்தையும் நல்லா பார்ப்போம். எப்படி நாமா சொல்லும்போது தான் மனசே நம்ம கவனிக்கிறோம். அது வரைக்கும் மனசை கவனிக்கிறது இல்லை. இது உண்மை. இந்த உலகத்தில் யாரும் மனசெல்லாம் கவனிக்கிறது இல்லை. உடம்பை ஏதோ கவனிக்கிறாங்க, மனசை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, புத்தியை கவனிக்க மாட்டாங்க, அகங்காரத்தையும் கவனிக்க மாட்டாங்க. பட் அது கவனிச்சாகணும். என் மனசு எந்த அளவுக்கு என்னை போட்டு பாடாப்படுத்துன்னு கவனிக்கணும். உடல் பாடாப்படுத்தும் போது கொஞ்சம் புரியுது, ஏதோ வலி வருது, டாக்டர்கிட்ட போகிறேன். ஆனால் மனசு என்னை பாடாப்படுத்துது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, எனக்கு தெரியலையே அப்படின்னு கேள்வி கேட்கலாம். பகவத்கீதை படிச்சிங்கன்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஏதோ வாழ்க்கை என்னமோ ஓடுது, ஒரு மாதிரியாக ஓடுது அப்படின்னு. அப்படி ஒரு திங்கிங் இருந்தாலே மனசு அவனை பாடப்படுத்துன்னு அர்த்தம். சிம்பிள், அவ்வளோதான். சந்தோஷமாக இல்லைனாலே மனசு பாடப்படுத்துது அவனை. அப்போ முதல்ல அதுக்கு மருந்து போட்டான். இப்படி உடம்புக்கு ஏதாவது வந்துன்னா மருந்து போடுறோம், மனசுக்கும் மருந்து போட்டாகணும், புத்திக்கும் போட்டாகணும், அகங்காரத்துக்கும் போட்டாகணும். பட் அது உலகத்தில் யாரும் பேச மாட்டாங்க. கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், அந்த மனசை எனக்கு கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேங்கிறார். அது கொடுக்குறதுனா அவரோட நாமா சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.
இல்லைன்னா அந்த மைண்டு வந்து அதா இதா. மனசோட வேலை என்னன்னு ஆக்சுவலி இது சாஸ்திரத்தில் இருக்கு, ஆக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் அப்படிம்பாங்க. ஆக்செப்ட் ரிஜெக்ட் அப்படின்னா இது வேண்டாம் இல்லை இது வேணும், அது மாதிரி அவ்வளோதான் வேலை. மனசு பண்ணுறது அவ்வளோதான், இது வேணுமா வேண்டாமா, அதை தவிர எதுவும் பண்ணாது. ஆனால் வேணும் வேண்டாங்கிறது எப்படின்னா அறிவு வச்சு தான் பார்க்கும், புத்தி கனெக்ட் ஆகும். கொஞ்சம் அறிவு இருக்கணும். உண்மையான அறிவு இருந்தால் கரெக்டாக ஒர்க் ஆகும். நமக்கு மோஸ்ட்லி பொய்யான புத்தி தான் இருக்கும், ஒழுங்கான அறிவு இருக்காது. மைண்டு வந்து எது தேவையில்லை அது செலக்ட் பண்ணும், அது பாட்டு செலக்ட் பண்ணிடும், நாமளும் பண்ணிடுவோம். ஸோ கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார் அறிவு முக்கியங்கிறார். ஆனால் இந்த பகவத்கீதாங்கிற அறிவு எனக்கு உள்ளே போகணுன்னா புத்தி ஒழுங்காக இருக்கணும். புத்தி ஒழுங்காக இல்லைன்னா அறிவு உள்ளே போகாது. புத்தி வேறு அறிவு வேறு. நமக்கு புத்தி எல்லாத்துக்குமே இருக்குது. புத்தி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த அறிவு உள்ளே போகும். அப்போ புத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பகவத்கீதை படித்தா தான் ஸ்ட்ராங் ஆகும், என்ன ஆகாது. பகவத்கீதை படிக்கணும்னா புத்தி ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் என்ன ஆகும்னா அது ஒழுங்காக வேலை பண்ணாது. கண்டிப்பாக வாழ்க்கையில் தப்பான டெசிஷன் எடுப்பாங்க. 100% அவங்க தப்பான டெசிஷன் தான் எடுப்பாங்க. அப்புறம் உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அது ஆகிப்போச்சு இது ஆகிப்போச்சுன்னு. ஸோ இந்த இருமைகள் ரொம்ப அந்த ஸ்லோகத்தில் வருது, அதுலேருந்து வெளியே வரணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்ம பையனை அங்கே படிக்க வைக்கலாமா யூனிவர்சிட்டி, இல்லை அந்த நாட்டில் படிக்க வைக்கலாமா இந்த நாட்டில் படிக்க வைக்கலாமா, இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவோம். அது இருமைகள் தான். எது வேணாலும் படிக்கட்டும், இந்த பகவத்கீதா சேர்த்து படிச்சுக்கிட்டா அவங்க சேஃப். இல்லை அவன் உலகத்தில் எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் இந்த பகவத்கீதை படிக்கலைன்னா அவன் ஃபினிஷ்ட். நோ டவுட் அவன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது. மேபி வேர்ல்ட்லே நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், நம்பர் 1 கம்பெனியாக இருக்கலாம். ஆனால் பகவத்கீதா சேர்த்துக்கலைன்னா அது 0 ஆகிடும், பயனே இருக்காது. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், இருமைகளிலிருந்து வெளியே வரணும். தென் அந்த லாஸ்ட் லைன்ஸ் சர்வபூத ஹிதே ரதாஹா, உண்மையிலே நாம் மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணுங்கிறார் கிருஷ்ணர். அதுவும் சொல்கிறார், நாம் எல்லாரும் அடுத்தவங்க நல்லது பண்ணி ஆகணுங்கிறார். அந்த வேலை நம்ம எல்லாரும் பண்ணணுமாமா, கண்டிப்பாக. ஆனால் நாம் அடுத்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன நான் காப்பாற்றிக்க தெரியணும். எனக்கு நான் நல்லது பண்ணிக்கணும். எனக்கே எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, அப்போ நான் அப்படி ஊருக்கு நல்லது பண்ண முடியும்? இம்பாசிபிள். ஜஸ்ட் லைக் ஒருத்தர் நான் தண்ணியில் காப்பாற்றணும்னா முதல்ல எனக்கு நீச்சல் அடிக்க தெரியணும். ஓகே, தண்ணியில் வந்து என்ன நான் காப்பாற்றிக்க தெரியணும். எனக்கே நீச்சல் தெரியாதுன்னா அப்போ மற்றவங்கள அந்த தண்ணியில் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சாஸ்திரம் தெரியணும், எனக்கு தெரிஞ்ச அடுத்தவங்களை காப்பாற்றலாம். நோ டவுட். இது சைத்தன்ய சரிதாமிருதத்தில் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், யார் ஒருத்தர் பகவத்கீதா ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கனால பல பேர்த்துக்கு நல்லது நடக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. பகவத்கீதாலாம் படிக்காமல் பகவானை பற்றி தெரியாமல் அடுத்தவங்க நல்லது பண்ண முடியாது. அப்படியே பண்ணது நினச்சாலும் பண்ண முடியாது, பண்ணாலும் தப்பாக தான் போகும், அது ஒழுங்காக போகாது. அது பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் எந்த நாட்டு ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் இது உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் பகவான் பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கடைசி என்னன்னா யார் நல்லது பண்ண நினைக்கிறான் அவனே கொன்னுடுவாங்க. இது உலக ஹிஸ்ட்ரி. இது யாரோ வந்து சுட்டுருவாங்க, விஷத்தை வச்சுருவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ ரொம்ப சில பிரபுபாத் அழகாக கொடுக்குறார், பகவான் சொன்னபடி நடந்துக்கிறவங்கனால மட்டும்தான் அடுத்தவங்க நல்லது பண்ண முடியும், மற்றவங்களால முடியாது. இந்த செகண்ட் பேரை படிக்கிறீங்களா? மனித சமுதாயத்திற்கு உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டும் செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் உண்மையில் எவருக்குமே உதவி செய்ய முடியாது. ஓகே, that's enough. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது என்ன, ஃபிசிக்கல் வெல்ஃபேர், தமிழ் என்னதுக்கு? உடல். இது உண்மை. இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் ஆகட்டும் தன் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி சொல்கிறேன்,
உடலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆத்மாக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தன் குழந்தைய வசதியாக வளர்த்ததுனால, நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் நல்ல விலை மதிப்புள்ள ஒரு துணி வாங்கி கொடுக்கறனாலவோ, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்துட்டா நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது பார்த்துக்கிறது கிடையாதுங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உடலுக்கு கொடுக்கணும், நோ டவுட். ஆனால் ஆத்மா விட்டுட்டு உடலை மட்டும் கவனிச்சோம்னா பிரயோஜனம் கிடையாது. ஜஸ்ட் லைக் ஒரு கிளி இருக்கு, கூண்டுக்குள்ளே வச்சுட்டோம், அந்த கிளி நல்லா இருக்குன்னு அதுக்கு சாப்பாடு போடணும். நான் கூண்டை டெய்லி நல்லா தொடச்சிட்டு கிளிக்கு சாப்பாடு போடலன்னு வைங்க, தட்ஸ் ஆஃப் நோ யூஸ், ஒரு பயன் கிடையாது. அது மாதிரி ஆத்மா விட்டுட்டு உடலை மட்டும் கவனிச்சுன்னு வைங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது. மேபி நீங்கள் பல பேர் சொல்கிறது கேட்டிருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, என் குழந்தைய நான் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், என் ஓல்டேஜ் ஹோமில் உட்கார வச்சிட்டேன் அப்படிம்பாங்க. பட் ஆக்சுவலி அவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க நல்லா பார்த்துக்கிட்டேன், அவங்களும் ஒன்றும் பார்த்துக்கல. அவங்க நல்லா பார்த்துக்கல. ஒழுங்காக பார்த்துன்னு அவன் ஓல்டேஜ் ஹோமில் அனுப்ப மாட்டான். அவன் அனுப்ப மாட்டான். ஏன் அனுப்புறான்னு அவனை ஒழுங்காக பார்த்துக்கல. இவங்க நினச்சிக்கிறாங்க பார்த்துக்கிட்டாங்க, இவங்க நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். பார்த்துக்கிறது அப்படின்னா ஆத்ம ரீதியாக பார்த்துக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்கே பிரபுபாதில் சும்மா உடலை நல்லா கவனிக்கிறதுனா நல்லா கவனிச்சுக்கிட்டேன் வேணும். சாஸ்திரம் அது ஒத்துக்கிறது இல்லை, அது ஒத்துக்கிறது இல்லை. ஸோ ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்ம ரீதியாக பார்த்துக்கிறது. உதாரண ஸ்ரீல பிரபுபாத் அவர் அமெரிக்காவில் ஒரு 70 வயசில் போனார். அவருக்கு இருக்கிற சீடர்கள் அமெரிக்கன்ஸ் தான். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத் அவர் இங்கிலீஷ் பேசுகிறதே பெங்காலி ஆக்சென்ட் இருக்கும். ஓகே, அது கிளியராக இங்கிலீஷ் அப்படி பெங்காலி ஆக்சென்ட்டில் பேசுவார். அவங்க அமெரிக்கன்ஸ். பிரபுபாத் பேசுறது அவங்களுக்கு நிறைய விஷயம் அவங்களுக்கு புரியலைங்கனாங்க. ஆனால் அவருக்காக உயிரை ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் ஆத்மானு பார்த்து ஒர்க் பண்ணுறார். எல்லாம் ஆத்மா பகவானோட சம்பந்தப்பட்டவங்க, அவர் அப்படி தான் பார்த்து அவங்களுக்கு சேவை செஞ்சுருக்கார். அதனால அவங்கெல்லாம் உயிரே கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டையெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்டே இருந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கல, ஆனால் இவர் நல்லா பார்த்துக்கிட்டார். ஸோ உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஐ திங்க் பெங்களூரில் தான் நடந்தது. என்னென்னா ரொம்ப வசதியான ஒரு பையன், ரொம்ப வசதி. ஒரு டிகிரி முடிச்சோடனே அவங்க அப்பாட்ட போய் பணம் கொடுங்க, பிஸ்னஸ் பண்ணுறேன். அவர் பேங்க் கோடீஸ்வரர். அவங்க அப்பா பணம்லாம் கொடுக்க முடியாது, கெட் லாஸ்ட், நான்லாம் கொடுக்க முடியாது அவ்வளோதான்ட்டார். ஒரு மாதிரி என்னடா அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது பகவத்கீதை கிடச்சிது. பகவத்கீதை படிச்சுட்டு அப்பா அம்மா டாட்டா பாய் பாயின்ட்டான். நான் ஃபுல் டைம் நான் இதுக்கே போயிடுறேன். இல்லைவா நான் பணம் தரேன். நாங்கள் சாரி வேண்டாம், எனக்கு வேண்டாம், நல்ல வேலை ஃபஸ்ட்டு வேண்டாம் கொடுக்கல, நீங்கள் கொடுத்துருந்தா கெட்டு போயிருப்பேன். ஸோ அப்போ ஆத்ம ரீதியாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம்னா அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் உடல் அப்படிங்கும்போது அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இது உலகத்தில் நடக்குது, இது நாட் அவுட். ஸோ பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். அது உண்மையிலே ஹெல்ப் கிடையாதுங்கிறார். அந்த சென்டென்ஸ் மறுபடியும் படிங்களேன். மனித சமுதாயத்திற்கு உடல் சம்பந்தமான தொண்டுகளை மட்டும் செய்வதில் ஈடுபட்டுள்ளவன் உண்மையில் எவருக்குமே உதவி செய்ய முடியாது. உண்மையில உதவி செய்ய முடியாது. நெக்ஸ்ட், வெளிப்புற உடலுக்கும் மனதிற்கும் தரப்படும் தற்காலிக நிம்மதி திருப்திகரமானதல்ல. முழுமுதற் கடவுளுடனான உறவை மறந்திருப்பதே வாழ்க்கை போராட்டத்தின் துன்பங்களுக்கான மூல காரணம் என்பதை அறிய வேண்டும். கிருஷ்ணருடனான தனது உறவை முழுமையாக உணர்ந்தவன் ஜட உலகில் வசித்த போதிலும் முக்தி பெற்ற ஆத்மாவாவான். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சில பிரபுபாத் எப்பவுமே இதுதான் சொல்லிகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு மூல காரணம் நம்மளோட ரிலேஷன்ஷிப். அது என்ன படிச்சீங்க தமிழில்? ரிலேஷன்ஷிப், உறவு. நமக்கும் பகவானுக்கு உறவு இருக்குது. அது மறக்கிறதுனால தான் பிரச்சனை, தவிர வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் தட் என் ஒய்ஃப் ப்ராப்ளம், ஹஸ்பண்ட் ப்ராப்ளம், மாமியார் ப்ராப்ளம், சொந்தக்கார ப்ராப்ளம், இதெல்லாம் நானாக நினைக்கிறேன். உண்மையிலேயே நமக்கும் பகவானுக்கு அந்த உறவு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டா
அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று பார்க்க மாட்டாங்க. இம்பாசிபிள், வராது அது. அது அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. இதுதான் மூல காரணம், தவிர வேறு எதுவும் கிடையாது. வேறு எதுவும் கிடையாதுன்னு ஆச்சாரியா சொல்கிறாங்க. ஆனால் இது மறுபடியும் புரிஞ்சுக்கணுன்னா கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும்போது தான் புரியும். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னு எல்லோரும் ஒர்க் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அது வேணும், எல்லாருக்கும் அதுதான் இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அவரோட ஃபீலிங்ஸு ஷேர் பண்ணிக்கணும், சுகதுக்கம் ஷேர் பண்ணிக்கணும் ஒரு நபர் வேணும்பாங்க. யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அவங்க பல விதமான கிளப்பில் இருப்பாங்க. ஏதாவது செய்யணும், ஃபீலிங் ஷேர் பண்ணிக்கணும் ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். அது பொது. ஆனால் அந்த மாதிரி நபர் யாருன்னு தான் தெரியல உங்களுக்கு. நம்மளை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கிருஷ்ணா மட்டும்தான். வேறு யாரும் புரிஞ்சுக்க முடியாது. வேறு யாரும் முடியாது கூட. ஈவன் நம்மனால நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே அவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது. நம்மனால அவங்களையும் புரிஞ்சுக்க முடியாது, அவங்க நம்மளையும் புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். ஆனால் கிருஷ்ணா புரிஞ்சுக்குவார். கிருஷ்ணானால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால கிருஷ்ணானால் மட்டும்தான் ரெசிப்ரோகேட் பண்ணுவார். அன்பு பரிமாற்றம் கரெக்டாக ரெசிப்ரோகேட் பண்ணுவார். இந்த உலகத்தில் வேற யாராலையும் அப்படி பண்ண முடியாது. கிருஷ்ணானால முடியும், அவரோட தூய பக்தரால் முடியும். அதனால்தான் ஆச்சாரியாரும் சொல்றாங்க, சாது சங்கா, பக்தரோட சங்கம் வேணும் அப்படிம்பாங்க. அந்த பக்தரோட சங்கத்துல எல்லாமே புரியும், இன்னும் புரியாது, எதுவுமே புரியாது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா அதுதான் சந்தோஷம் கொடுக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதால, அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கும் எனக்கு இருக்கு அப்படிங்கிறார். மமை வம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாத்தனஹா. மமை வம்சாங்கிறார் கிருஷ்ணா. அப்படின்னா நீ என்னோட அம்சம், உனக்கு எனக்கு உறவு இருக்குங்கிறார் கிருஷ்ணா. ஆனால் நாம் இதை விட்டுட்டு மற்றதெல்லாம் உறவுன்னு பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும், அதில் டவுட்டு கிடையாது. இது எல்லாமே பிச்சுக்கு போயிடும். ஆனால் கிருஷ்ணருக்கு நமக்கு இருக்கிற உறவு என்றைக்குமே கட் ஆகாது. என்றைக்குமே எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் கட் ஆகாது. அது கிருஷ்ணா பகவத்கீதையிலே சொல்கிறார். ஆனால் இப்போ நமக்கு எத்தனையோ உறவு இருக்கலாம், எல்லாம் கட் ஆகிடும், நோ டவுட். ஆனால் அது நான் உண்மைன்னு நினைக்கிறேன். அதுதான் முன்னாடி பேசினேன். அது உண்மையான அனுபவம் நினைக்கிறோம், ஆனால் அது பொய்யான அனுபவம். இப்போ நமக்கும் பல பேருக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, அது பொய். நமக்கும் கிருஷ்ணர் இருக்கிறது உண்மை. ஆனால் இப்போ நம்ம புத்தி எப்படி வேலை பண்ணுதுன்னா, இது உண்மை அது பொய் மாதிரி தோணும். நிறைய பேர் கடவுள் இல்லைம்பா. ரிவர்ஸ். நமக்கும் பகவானுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மை, மற்றதெல்லாம் டெம்பரரி, அது இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அதுக்காக உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி எறியக்கூடாது, அதுவும் நம்ம செய்யக்கூடாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ சில பிரபுபாத் இந்த பாயிண்ட் நிறைய இடத்துல எழுதுறாரு. மெயினாக பகவானை மறந்தது தான் மூல காரணம் கஷ்டப்படுறதுக்கு, வேற எதுவும் கிடையாதுங்கிறார். ஸோ பட் நாம் நினச்சிட்ருப்போம் பைசா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மேபி ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா சேர்த்து வந்துன்னா எல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி எதோ நினச்சிட்ருப்போம். எல்லாமே பொய், அது பைத்தியக்காரத்தனம். கிருஷ்ணருக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் உண்மை. அது ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது அது புரியும். அது ஏற்கனவே இருக்கு, வெளி வரும் அதெல்லாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நெக்ஸ்ட் 26. காமக்ரோத விமுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணாம் வர்த்ததே விதிதாத்மனம். யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, தன்னுணர்வும் தன்னொழுக்கமும் நிறைந்து பக்குவத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கின்றனரோ, அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்தி அடைவது உறுதி. பொருளுரை: முக்தியை அடைவதற்காக தொடர்ந்து பாடுபடும் சாதுக்களில் கிருஷ்ண பக்தனே மிகச்சிறந்தவன் ஆவான். இவ்வுண்மையினை பாகவதம் 4.22.39 பின்வருமாறு உறுதி செய்கிறது. யத்பாத பங்கச்ச
பலசா பலசா விலாச பக்தியா கர்மாஷயம் கிரதிதம் உத்கிருதயந்தி சந்தஹ தத்வம் ந ரிக்தமதயோ யதயோ அபிருத்த ஸ்ரோதோ கணஸ்தம் அனனம் பஜ வாசுதேவம். பக்தி தொண்டின் மூலம் பரமபுருஷ பகவானான வாசுதேவரை வழிபட முயற்சி செய். பலநோக்கு செயல்களுக்கான ஆழமான ஆசைகளை வேறறுத்து இறைவனின் பாத கமலங்களுக்கு சேவை செய்து திவ்யமான ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களது பலன்களின் உந்துதல்களை திறம்பட கட்டுப்படுத்துகின்றனர். ஆனால் மிகச்சிறந்த சாதுக்களாலும் அதுபோன்று கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல. செய்பவன் பலனை அனுபவிப்பதற்காக ஆசைகளை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த சாதுக்களும் பெருமுயற்சி செய்கின்றனர். ஆனால் அவர்களுக்கும் கடினமாக திகழும் அளவிற்கு இவ்விருப்பங்கள் கட்டுண்ட ஆத்மாவைக்குள் மிகவும் ஆழமாக வேரூன்றியுள்ளன. கிருஷ்ண உணர்வின் மூலம் இடையறாது பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னுணர்வில் பக்குவம் அடைந்துள்ள கிருஷ்ண பக்தன் வெகு விரைவில் பரத்தில் முக்தியடைகின்றான். தன்னுணர்வின் முழு ஞானத்தை உடைய அவன் எப்பொழுதுமே சமாதி நிலையில் இருக்கிறான். ஓர் உதாரணம் கூறுவோமானால், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் பகவானோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் கூட கொடுத்துருக்காங்க. முதல்ல கோபத்திலேருந்து வெளியே வரணும்னு கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன அடுத்தது என்ன? பௌதிக ஆசைகள். அப்புறம் தன்னுணர்வு, ஒழுக்கம். அடுத்தது கான்ஸ்டன்ட்லி என்டெவரிங், பக்குவம். ஸோ இது எல்லாம் நடந்தால் தான் சந்தோஷமெல்லாம் கிடைக்கும். சும்மா எனக்கு சந்தோஷம் வேணும் அதெல்லாம் கிடைக்காது. சும்மா வேணும். கிருஷ்ண கிளியராக சொல்கிறார், முதல்ல கோபத்திலேருந்து வெளியே வரணுங்கிறார். ஈவன் பாகவதத்தில் மனு கூட துருவ மகாராஷ்டிரா பேசும்பொழுது இதை சொல்கிறார், கோபத்திலேருந்து யார் வெளியே வர்றாங்களோ அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஆனால் கோபம் எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் ரொம்ப அழகாக 2வது அத்தியாயத்தில் பேசுகிறார். ஏன் கோபம் வருதுன்னு பேசுகிறார். தியாயத்தோ விஷயன் பும்சா சங்கஸ்திஷுபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காம காம குரோதோ அபிஜாயத்தே. கிருஷ்ணர் சொல்றார், கோபம் ஏன் வருதுன்னா இந்த மனசு தேவையில்லாததெல்லாம் வேணும்னு சொல்லுதான். இது கிருஷ்ணரே சொல்றார். ஆனால் நமக்கு அது தெரியாது. அது தேவையில்லை நமக்கு தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் அது தேவைன்னு. அது ஆக்சுவலி தேவையே கிடையாது. ஸோ கிருஷ்ணர் சொல்றார், தேவையில்லாத நீ நினைக்கிற வேணும்னு, ஆனால் அந்த பொருள் அது நினைக்க அந்த பொருள் மேலே உனக்கு காமம் வந்துடும் அப்படிங்கிறார். அது மேலே ஆசை வந்துடும். சங்கான அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட்னா பற்று. ஃபஸ்ட்டு பற்று வருமா, அந்த பற்று காமமாக மாறுமா, கடைசியில் அந்த பொருள் கிடைக்கலன்னா குரோதானா கோபம். கிருஷ்ணர் சொல்கிறார், ஒருத்தர் ஏன் கோபம் வருதுன்னா என்னமோ வேணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். என்னமோ வேணும்னு நினைக்கிறாங்க. அது மோஸ்ட்லி தேவையில்லாதான் தான் இருக்கும். தேவை இருக்கிறது ஒன்றும் இருக்காது. ஏன்னா நமக்கு உண்மையிலே தேவை என்னென்னா கிருஷ்ணா தான். ஓகே, உண்மையில் நமக்கு தேவை கிருஷ்ணா தான், வேறு எதுவும் கிடையாது. மற்றதால் எதுவும் தேவையில்லை, பட் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், கோபத்திலேருந்து வெளியே வரணும், அப்புறம் தேவையில்லாத ஆசைகள் அதுலேருந்து வெளியே வரணும், அதுக்கப்புறம் செல்ஃப் ரியலைஸ். 3வது என்ன? தன்னுணர்வு. நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின்டு, ஒழுக்கமாக இருக்கணுங்கிறார். அது ரொம்ப முக்கியம். சும்மா எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா ஒழுக்கம் இல்லாமல் சந்தோஷம் வராது. ஒழுக்கம்னா ஒழுக்கமாக வாழ்கிறது. வாழ்க்கையில் ஒழுக்கம்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு சில பிரபுபாத் அடிக்கடி சொல்வார், காலையில் எந்திரிக்கணும், சாண்டிங் பண்ணும்பார். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இன்னும் இங்கே கூட மங்களார்த்தி நடக்குது. மார்னிங் 5 மணிக்கு மங்களார்த்தி நடக்குது. நீங்கள் கலந்துக்கலாம். நீங்கள் கலந்துக்கிட்டு சாண்டிங் பண்ணி பாருங்கள், தெரியும். அந்த மார்னிங் டைம் சாண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பிரபுபாத் சொல்ல அது வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் பிரபுபாத் ஒரு இடத்துல, அப்புறம் இன்னொரு இடத்துல எழுதாரு, குளிக்கணும் அப்படின்பார்.
தின்னங்கிறது குளிக்கிறதோட ஒழுக்கம்னா எஸ். ஏன் பிரபுபாத் அது எழுதுறாருன்னா, பொதுவாக இந்தியாவில் ஜென்ரலாக குளிப்பாங்க, பட் மற்ற நாட்டிலலாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் உண்மை. பல நாட்டிலலாம் குளிக்க மாட்டாங்க, குளிக்காமல் எந்திரிச்சு ஆஃபீஸுக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் பழகிறாங்க, அந்த மாதிரிலாம் வருது. சில பேர் குளிக்காமே சமைப்பாங்க. குளிக்காமல் சமைக்கிறாங்கன்னு அது ஒழுக்கம் கிடையாது. அது ஒழுக்கம் கிடையாது. குளிக்காமல் சாப்பிட்றது கூட ஒழுக்கம் கிடையாது. குளிக்காமல் சாப்பிடக்கூடாது, குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். இது மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் 4 விதிமுறைகள் பல தடவை கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒரு டிசிப்ளின்டாக வாழ்ந்தால் தான் சத்வகுணமே வரும். சத்வகுணத்தில் இருக்க முடியும். சத்வகுணம்னா நல்குணங்கள்னு சொல்லலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படிங்கிறார். சத்வகுணத்தில் இருந்தால் தான் ஞானமே வருங்கிறார். அறிவு அப்போ தான் வருமா, இன்னும் வராதான். அப்படின்னா ஒழுக்கம் இருந்தால் தான் அறிவே கிடைக்கும். ஆனால் அந்த அறிவு என்னன்னா ஸ்பெஷல் அறிவு. ஸ்கூல்லையும் காலேஜில் கிடைக்கக்கூடிய அறிவு இல்லை. கிருஷ்ணர் சொல்கிற அறிவு வேற. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம். அறிவு வேணும்னா சத்வகுணம் இருக்கணும். அடுத்து சொல்கிறார், ஞானம் லப்த்வா பராம் சாந்தி. அந்த அறிவு யாரு கிடைக்குதோ அவனுக்கு தான் சாந்தி கிடைக்கும் அர்ஜுனாங்கிறார். சும்மா ஜஸ்ட் லைக் த சாந்தியால் ஒன்றும் கிடைக்காது, சும்மாலாம் கிடைக்காது. ஸோ இங்கேயும் கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு ஒழுக்கமாக வாழணும். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், அந்த பர்ஃபெக்ஷன், அது என்ன தமிழில்? பர்ஃபெக்ஷன்னா பக்தனா பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுதான் அங்கே சொல்கிறார். அவங்க தான் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கிட்ட தப்பிப்பாங்க. ஏங்க இந்த உலகத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணர் சொல்ல இந்த உலகத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் ஏன்னோ கம்மியெல்லாம் ஆகாதுங்கிறார். துக்காலயம் அசாஸ்வதம் கிருஷ்ணர் சொல்கிறார். இங்கே இப்படி தான் இருக்கும். சாந்தி வேணும், எல்லாம் சந்தோஷமாக இங்கேயும் தப்பிச்சிருங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். அதுக்கடுத்து இந்த 2வது பேரில் அவர் படித்தார், ரிஷிகளுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பிரபுபாத் எழுதுறார், ரிஷிகளுக்கே பர்ஃபெக்டாக வாழ்ற அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. நாமெல்லாம் சாதாரண மக்கள், ரிஷிகளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது உண்மை, அவ்வளோ ஈஸி கிடையாது. சம்டைம்ஸ் சில பேர், இது பாகவத்தில் இருக்குது, ஒழுக்கமாக வாழும்போது நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க, அது இருக்குது. இதை பற்றி ஒரு கதை கூட ஒரு புராணத்தில் வருது. ஒரு மனிதன் வந்து தவம் இருந்துட்டுருப்பார். தவம் இருக்கும்போது பயங்கரமாக தவம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்திரன் ஒரு வேஷத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா தவம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு gift கொடுக்கலான் இருக்கேன். அவர் அமைதியாக ஒரு காட்டில் தவம் பண்ணுறார். என்ன கிஃப்ட்னா ஒரு அழகான கத்தி, சும்மா இந்த சைஸ்க்கு ஒரு கத்தி கொடுக்குறார். இதை வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன், நான் தவம் தான் இருக்கேன், இந்த பரவாயில்ல வச்சுக்கோங்க, என்னோட கிஃப்ட்டு சும்மா வச்சுக்கோங்க. அந்த கத்தியை அவர் வீட்டில் வச்சுக்கிட்டார். அவர் டெய்லி தவம் பண்ணுறார். டெய்லி அந்த கத்தி பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. சரி சும்மா தான் கிடக்குது, கையில் எடுத்துக்கிட்டு அவர் தவம் இருக்கு போகிறாலே கொஞ்சம் தூரத்தில் போகும்போது கத்தி எடுத்துகிட்டு போகிறார். அது கத்தி ரொம்ப ஷார்ப், லேசாக எங்கேயாச்சும் செடியிலேயோ ஒரு மரத்தில் பட்டால் வெட்டிடும். அது நல்லா இருக்குது. சும்மா அப்படி கொண்டு போகுது, டக் டக் டக்குன்னு வெட்டுது. அதுகூடயே கடைசியில் டெய்லி அந்த கத்தி இல்லாமல் வெளியே போகிறதில்ல அவர். சும்மா அப்படி வெட்டிகிட்டே போகிறார். போக கடைசியில் ஒரு கொடூரமை மனுஷன் எல்லா மிருகம் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். அந்த அசோசியேஷன் அப்படின்னா சங்கம், அந்த கத்தி அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கு. இந்திரன் கொடுத்துட்டு போயிட்டார். இது பாகவத்தில் இருக்கு. சம்டைம் தேவர்கள் அந்த ஒர்க் பண்ணுவாங்க, டெஸ்டிங் நிறையா பண்ணுவாங்க, அது எல்லாத்துலேயும் தப்பிக்கணும். ஸோ இங்கே பிரபுபாத் எழுத ரிஷிகளுக்கோட கஷ்டம். இந்த புலன்கள் அடக்கிறது, மனசு அடக்கிறது ரிஷிகளுக்கே கஷ்டம். மனுஷனெல்லாம் ஒன்றும் இல்லை, நத்திங். பட் இந்த கலியுகா வெரி ஸ்பெஷல். சைத்தன்ய மகாபிரபு ஸ்பெஷலாகவும் கொடுத்துட்டார், நாமா கொடுக்குறார். அதான் இங்கே பிரபுபாத் எழுதுறார். ஆனால் பக்தர்கள் தப்பிச்சுருவாங்கன்னு எழுதியிருக்கார். ரிஷிகளுக்கு கஷ்டமாக இருந்தாலும்
கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணும்போது இவங்க தப்பிச்சுடுவாங்க. அப்ப சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த சாண்டிங் பண்ணா தப்பிப்பாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. இல்லை மைண்ட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறது, புலன்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே வழி பக்தி மட்டும்தான் வழின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் கொடுத்துருக்காரு. வேற வழியெல்லாம் கிடையாது. யாராவது வேற வழி இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இருக்குன்னா வேதத்தில் எங்கேயும் காட்ட சொல்லுங்க. அவங்க காட்டி ஆகணும். ஆக்சுவலி சும்மா எதுவும் சொல்றது கிடையாது, அவங்க காட்டி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? தர்சன தியான சம்பிரசை மத்ஸ்ய கூர்ம வியங்கயா ஸ்வான் யயாத்மணி புஷ்ணந்தி ததாகம் அபிபத்மஜா. மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தாலும் பறவைகள் தொடுவதாலும் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்றன. பத்மஜனே, அதுபோன்று நானும் செய்கிறேன். மீன் தனது குஞ்சுகளை பார்வையாலேயே வளர்க்கின்றது. ஆமை அதன் குட்டிகளை தியானத்தினால் வளர்க்கின்றது. ஆமையின் முட்டைகள் கரையில் இருக்க நீரினுள் இருக்கும் ஆமை அம்முட்டைகளின் மீது தியானம் செய்கின்றது. அதுபோலவே கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் இறைவனின் இடத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அவரை இடையறாது எண்ணி தன்னை அவ்விடத்திற்கு உயர்த்தி கொள்ள முடியும். அவன் ஜடத் துன்பங்களில் வலியினை உணர்வதில்லை. இந்நிலை பிரம்ம நிர்வாணம், பரத்தில் இடையறாது லைத்திருப்பதால் ஜடத் துயரங்கள் மறைந்துள்ள நிலை எனப்படுகிறது. ஸோ இந்த இப்போ அவர் படித்த ஸ்லோகா ரொம்ப ஃபேமஸ். இந்த மீன், இனிமேல் இந்த மாதிரி மீனெல்லாம் ஒன்று இருக்கு. இது வந்து சயின்ஸில் பேசப்பட்டிருக்கு. சில மீனெல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்துல குட்டி போட்டதுக்கப்புறம் இந்த தாய் மீன் வந்து பல ஆயிரம் மைல் தூரம் எங்கேயாவது போயிடும். இந்த குட்டி போட்ட மீன் இங்கே கீழே தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், முட்டை இருக்கும், முட்டையிலேருந்து அது வெளியே வரும். அந்த மீன் முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் கரெக்டாக மறுபடியும் தாயிட்டே போயிடும். ஆயிரக்கணக்கான மைல் மறுபடியும் போயிடும். ஆனால் அந்த தாய் மீன் அங்கே போயிட்டு அது மெடிடேட் பண்ணி குழந்தைய வளர்த்தோம். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். தியானம் பண்ணி வளர்த்திடும். அப்போ ஒரு மீனே வந்து ஆயிரக்கணக்கான மைல் அங்கே போயிட்டு தியானம் பண்ணது குழந்தைய பற்றி. அது மாதிரி நாமளும் பண்ணலான்னு தான் கொடுக்குறாங்க. மேபி கிருஷ்ணா வைகுண்டத்தில் இருக்கார், அஃப்கோர்ஸ் இங்கேயும் இருக்கார், இல்லைன்னு கிடையாது. பட் கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருக்கலாம், அதுதான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேரால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரொம்ப அழகாக கொடுக்குறாங்க, பிரம்ம நிர்வாணா அப்படிங்கிறாங்க. ஸோ இது உண்மை. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், யார் கிருஷ்ணர் நினச்சிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரும், ஆனால் அஃபெக்டே பண்ணாது. அது அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் லைக் ஆப்ரேஷன் பண்ணும்போது முன்னாடி ஒரு அனஸ்தீஷியா கொடுத்துட்டு அறுப்பாங்க உடம்ப, அவங்களுக்கு வலி தெரியாது. ஆக்சுவலி ரத்தமெல்லாம் வெளியே வரும், ரத்தம்லாம் வெளியே வரும், எல்லாம் நடக்கும், ஆனால் வலி தெரியாது அவங்களுக்கு. காரணம் அனஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் பகவத்கீதா படித்து இது கடைபிடிக்கும் பொழுது கஷ்டங்கள் வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் அஃபெக்ட் ஆகாது, அவங்களுக்கு ஒன்றுமே தோணாது. இது பெரிய விஷயம். ஆக்சுவலி சும்மாலாம் கிடையாது. கஷ்டங்கள் வராதுன்னு கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லலை. கஷ்டங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம உடல் விடுற வரைக்கும் கஷ்டம் வரும், ஆனால் அஃபெக்ட் ஆக மாட்டோம். அது இங்கே சொல்லப்படுது. இவன் லாஸ்ட்ல கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்திலையும் சொல்றார், மச்சித்தா சர்வ துர்கானி மத் பிரசாதா தரிஷசி, என்னோட கருணையில் நீ தப்பிச்சுடுற அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஆனால் கஷ்டம் வராதுன்னு சொல்ல, கஷ்டம் வரும், ஆனால் என்னோட கருணையில் தப்பிப்பேன். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப அழகாக அந்த பிரம்ம நிர்வாணா. அப்போ ஒருத்தர் ஹரிநாமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவன் கண்டிப்பாக வந்து இது மாதிரி வரும். அது ஈஸியாக அந்த கஷ்டத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே நான் இதை நிறுத்துகிறேன். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஏதாவது கேள்வி இருக்கா?
நெக்ஸ்ட் இதனால் முடிக்க முடியாது. அது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? பரமம், பிரம்மம், பரபிரம்மம் என்ன டிஃபரன்ஸ்? என்ன சொன்னீங்க? பரமம், பிரம்மம், பரபிரம்மம். ஃபர்ஸ்ட் சொன்னது வேற. ஆக்சுவலி பிரம்மன் பரபிரம்மன் அப்படின்னு ஒன்று இருக்கு. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார், அது பிரம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரபிரம்மன் அப்படின்னா அதே பகவான் நம்ம உடம்புக்குள்ளும் இருக்கார், அது பரபிரம்மன், பரமாத்மா. நம்ம உடம்புல இருக்கார், அது பரமாத்மா. அதே பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்கார். அப்புறம் வெளியில தனியாகவும் நபர் இருப்பார், அது பகவான். ஸோ 3 பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்தத்தே பாகவத்தில் வருது. பகவான் ஒரு நபர் அப்படி இருக்கார், அதே பகவான் நம்ம உடம்புல பரமாத்மாவா இருக்கார், அதே பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கார். ஸோ 3 அந்த மீனிங். 3மே உணர்ந்தாகணும். அது ஹையஸ்ட் வந்து பகவான் ஒரு நபர் அப்படின்னு உணர்ந்தாகணும். அது உணரும்போது மற்ற ரெண்டும் புரிஞ்சிடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எஸ், சொன்னா தான் சரண்டர் பண்ணுவோம். அது ஒரு நபரை பொறுத்து. சரண்டர் பண்ணணும்னா சாண்டிங் பண்ணியா, அஃப்கோர்ஸ் சாண்டிங் பண்ணணும். ஆனால் சரணாகதி எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, சாண்டிங் பண்ண சீரியஸாக பண்ணும்பொழுது புரியும். இந்த உலகத்தை புரிஞ்சுக்காமல் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை கிருஷ்ணரும் பேசுகிறார். நம்ம ஏன் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணல அப்படின்னா, இன்னும் இந்த உலகம் புரியல. சொல்லப்போனால் இந்த உலகம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் இன்னும் நம்புகிறேன், கண்மூடித்தன்மை நம்புகிறோம். ஆனால் கொடுக்காது. அது நல்லா புரியும் பொழுது தான் சரணாகதி பண்ணுவாங்க. ஆமாம். யா ஸோ வேறு புரிஞ்சுக்க மாதிரி சாண்டிங் தான். சாண்டிங் பண்ணாமல் புரிஞ்சுக்க முடியாது. சாண்டிங் பண்ணாமல் இந்த உலகத்தில் சயின்டிஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்க பார்க்குறாங்க, நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலே இந்த உலகத்தை புரிஞ்சுக்க பார்க்குறாங்க, ஆனால் புரியல. ஏன்னா சாண்டிங் பண்ணல. சாண்டிங் பண்ணாமல் புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். பகவத்கீதையும் படிக்கணும். பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், சாண்ட் பண்ணணும். அப்போ பகவான் கருணையில் புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்காமல் தப்பிக்க முடியாது. ஸோ வேற ஏதாவது கொஷன்ஸ்? ஆத்ம திடீர்னு சொல்லணும். ஆமாம், எஸ். ஸோ இப்போ நம்ம குழந்தை இருக்கு. கண்டிப்பாக அந்த குழந்தைங்கிற ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மாவுக்கு உடல் இருக்கு. உடலை பாதுகாக்கணும், நோ டவுட். பட் சேம் டைம் ஆத்மாவுக்கும் நம்ம சாப்பாடு போடணும். ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறதுனா பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணும். அதுதான் ஆத்மாவுக்கு சாப்பாடு. ஓகே, உடலுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், துணியெல்லாம் வாங்கி தரோம், தட்ஸ் ஓகே. பட் சேம் டைம் அந்த குழந்தைக்கு பகவான் பற்றி சொல்லி கொடுக்கணும். அதை நான் சொல்லி கொடுக்கலைன்னா அந்த ஆத்மாவுக்கு நான் என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் இருக்காது. இம்பாசிபிள், முடியாது. இன்னொரு உண்மை, இது பாகவத்தில் வருது. அந்த ஆத்மாவுக்கு என் மேலே பெருசாக பாசம் இருக்காது. இது உண்மை. பெருசாக பாசம் இருக்காது. சரி, ஏதோ அப்பா அம்மா அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆத்மாவுக்கு சாப்பாடு போட்டோன்னா அந்த ஆத்மா என்ன விடாது. நீங்கள் ஸ்ரீபாத் ராமானுஜாரியர், இது உண்மையில் நடந்தது. அவர் சும்மா நடந்து போனே பின்னாடி ஒரு 700-800 சன்னியாசி நடந்து போவாங்களாம். அவர் வரணும்னு சொல்ல மாட்டார். அதுக்கு பின்னாடி ஒரு 10-12 கிரகஸ்தர்கள் நடந்து போவாங்களாம். அதுக்கு பின்னாடி எத்தனை ஆயிரம் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. இவர் வான்னு சொல்ல மாட்டார், இவங்களே ஃபாலோ பண்ணுவாங்க. ரீசன், அவர் ஆத்மாவுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இன்னைக்கு நீ காசு கொடுத்தாலும் அவ்வளோ கூட்டம் வராது.
அவர் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் ஏன் ஃபாலோ பண்ண, ஆத்மாவுக்கு சாப்பாடு போடுறான். நீங்கள் ஆத்மாவுக்கு சாப்பாடும்போது தான் உண்மையான இந்த கிராட்டிடியூட், தமிழ் என்ன சொல்லுவோம், கிராட்டிடியூட்னா நன்றி உணர்வு, இல்லை வராது. ஆத்மா கொடுத்தா தான் அந்த உண்மையான கிராட்டிடியூட் இருக்கும். இல்லைன்னா அப்பா அம்மா சரி ஓகே, சம்டைம் நீங்களும் பார்த்துருக்கலாம், வீட்டில் பெரிய யாரும் இறந்துட்டாங்க வைங்க, மேபி 1 or 2 hours, அதுக்கப்புறம் மேலே நார்மலாக இருப்பாங்க எல்லாரும். அடுத்த நாள் மறந்தே போய் நல்ல ஒர்க்குக்கு போயிடுவாங்க. சின்னடா பெற்றோர்கள் ஆர்டினரிங்க அப்படி தான் இருப்பாங்க, ஆத்மாவுக்கு கொடுக்கல. ஸோ இங்கே பிரபுபா சொல்லுவோம், ஆத்மா பார்த்துக்கோங்கிறார். ஸோ இந்த உடலுக்கு ஆத்மாவை பார்த்துக்கணும், உடலையும் பார்த்துக்கணும், பட் ஆத்மா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது கிருஷ்ண கதா சொல்லி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி ஆகணும். கிருஷ்ணாவுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கு, கிருஷ்ணா தான் உன்னை காப்பாற்றுவார், நான் கிடையாதுன்னு சொல்லி ஆகணும். நம்மளால் காப்பாற்ற முடியாது. பட் ஜென்ரலி நம்ம நினைக்கிறோம் என் குழந்தைய நான் காப்பாற்றிடுவேன். நோ, நம்மளால் முடியாது, கிருஷ்ணா தான் காப்பாற்றணும். அந்த அறிவு உங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ அதுதான் ஆத்மாவை பார்த்துக்கிறதுன்னு அர்த்தம். போன வாரம் கூட அது இந்த ஸ்லோகா வந்தது, ரிஷபதேவர் சொன்ன ஸ்லோகா, நாயம் தேஹோ தேஹபாஜம். ரிஷபதேவர் சொல்கிறார் பகவானை சரணாதி பண்ணோங்க. அவங்க பசங்களுக்கு அதான் சொல்லித்தரார், பகவானை சரணாதி பண்ணது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஆமாம், அது மீனுக்கு அந்த புத்தி பகவான் தான் கொடுக்குறார். இது உண்மை, இன்னைக்கு இது நடக்குது, இன்னைக்கும் அது நடக்குது. இது மீனில் மட்டும் ஈவன் பறவைகள் அந்த மாதிரிலாம் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியம். அது பல 1000 கிலோமீட்டர் தரட்ட அந்த குழந்தை மீன் தாய் மீன் தேடி போயிடும். இது ரொம்ப ஆச்சரியம். இது பகவான் புத்தி தான் கொடுக்குறார். ஆமாம், அதுதான் இங்கே ஸ்லோகாவை வருது. ஆமாம். ஸோ வேற கொஷன்ஸ் இருக்கா இன்னைக்கு ஸ்லோகால ஏதாவது? ஸோ